பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை ரொம்ப அற்புதமாக நடத்தி இந்த புதிய மாதத்தை காணும்படியாக அவர் கிருபை செய்திருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளே நாம் நுழைந்து ஒரு மாதத்தை நாம் கடந்து போக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். கடந்த மாதத்தில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். ஏராளமான சாட்சிகளை நான் கேட்குறேன். கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாகவே அவருடைய கிரியைகளை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய கிரியைகளை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்ப்பீங்க. தேவனுடைய செயல் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீங்கள் நிச்சயமாக பார்த்தே தீருவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற எல்லா உபத்திரவங்களிலும், எல்லா பாடுகளிலும், எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் உங்களுக்கு சந்தித்து, எங்கெல்லாம் நீங்கள் எழும்ப முடியாமல் இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதை நிச்சயமாக அந்த வருடத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசவிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்படி சொல்லுது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். கடந்த மாதத்தில் நான் உங்களை பார்த்து சொன்னேன், கர்த்தருடைய செய்கைகளை இந்த ஆண்டு முழுவதும் பார்ப்பீர்கள்னு நான் சொன்னேன். இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், என்ன செய்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறார் உங்களை பார்த்து, உன்னுடைய எல்லா வெறுமையிலிருந்து உன்னை மகிமைக்கு நான் நடத்தி கொண்டு போகிறேன். இந்த மாதம் உங்களுடைய வெறுமையிலிருந்து நீங்கள் எழும்புகிற ஒரு மாதம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் சகல வெறுமைகளையும் மகிமையாய் உங்களுக்கு மாற்றப் போகிறார். எங்கெல்லாம் பிசாசன் உங்களுடைய வாழ்க்கையை கொள்ளையடித்து உங்களுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, விடுதலையை, பொருளாதாரங்களை, குடும்ப வாழ்க்கையை எங்கெல்லாம் அவன் கையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமையை உணர செய்திருக்கிறானோ, லெட் மீ சே லைக் திஸ், ஃப்ரம் எம்டினஸ் டு எக்ஸலன்ஸ். உங்களுடைய வாழ்க்கையின் வெறுமையிலிருந்து சம்பூர்ணத்திற்கு நேராய், ஆசீர்வாதத்திற்கு நேராய், மகிமைக்கு நேராய் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்திலே உங்களை நடத்தி கொண்டு போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்க வசனம் சொல்கிறது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி. வாழ்க்கையில பலதரப்பட்ட பகுதியில் வெறுமையை உணர்றீங்களா? வெறுமையாக இருக்கா? குடும்ப வாழ்க்கை அப்படியே வெறுமையாக இருக்கா? ஏண்டா இந்த வாழ்க்கை, ஏண்டா இந்த வேலை, ஏண்டா நமக்கு இந்த வேலைக்கு நம்ம போய் சேர்ந்தோம், ஏண்டா அதை படித்தோம், அப்படி வாழ்க்கையில் பலதரப்பட்ட பகுதியில் எங்கேயாச்சும் வெறுமையை உணர்றீங்களா? நான் சொல்கிறேன், அதற்கு காரணம் உங்களுடைய குடும்ப உறவினர்களோ, நீங்கள் வேலை செய்கிற இடமோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படித்த படிப்போ, இதெல்லாம் காரணம் கிடையாதுங்க. வசனம் சொல்லுது யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்குவோம், அந்த ஜீவனை பரிபூர்ணப்படவும் வந்தேன். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதையும் அவர் தர மாட்டாருங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பொருளாதாரங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நான் சொல்கிறேன் கேளுங்க, இது எதுவுமே தேவனுடைய சித்தம் இல்லாமையோ, தேவனுடைய விருப்பம் இல்லாமையோ, தேவனுடைய தெரிந்தெடுப்பு இல்லாமையோ உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுமை வழியாய், வெறுமையான ஒரு அனுபவங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போகும்போது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அதற்கு காரணம் நீங்கள் நினைக்கிற மனுஷனோ, நீங்கள் நினைக்கிற பிரச்சனையோ, நீங்கள் நினைக்கிற சூழலோ இல்லை. இதற்கெல்லாம் காரணம் பின்னாடி செயல்படுகிற சத்ரு. வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி. யார் அந்த வெறுமையாக்குகிறவன்? வசனம் சொல்லுகிறது, திருடன் அவன் திருட வருகிறான், அவன் கொல்ல வருகிறான், அவன் அழிக்க வருகிறான். கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே ஒரு ஜீவனை தருகிறார். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் கடந்த வருஷத்துலேருந்து ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை கசப்பான வாழ்க்கை, ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உடைய எல்லா வெறுமையும் கர்த்தர் இந்த வசனத்திற்கு ஏற்றபடி அதை மகிமையாய் மாற்றப் போகிறார். இங்கே வசனம் சொல்கிறது, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும். நம்முடைய வாழ்க்கையின் பல நல்ல விஷயங்களுக்கு இந்த திராட்சை கொடி ஒரு எடுத்துக்காட்டாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போனா நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வசனத்தின்படி திராட்சை கொடியை கெடுத்து போட்டாலும் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான், உங்களுடைய வாழ்க்கையின் நல்ல நல்ல பகுதிகளில் ஒருவேளை நீங்கள் வெறுமையை உணர்ந்து கொண்டு இருப்பீர்களானா, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல
இஸ்ரவேலின் மகிமையும் அவர் திரும்ப வர பண்ணுவார். நான் சொல்கிறேன், இந்த யாக்கோபு யாரு, இந்த இஸ்ரவேல் யாரு? அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா இந்த இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாக்கோபு யாரு? அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவங்க மட்டும்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? இல்லை. கொலேசியர் 3:12 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தருமாய். நான் சொல்கிறேன், எப்படி இஸ்ரவேலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, எப்படி யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆல் ஆர் சோசன் ஒன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்பனா அவங்களுக்கு மட்டும் இந்த வசனம் உண்மை இல்லை, உங்களுக்கும் இந்த வசனம் உண்மைதான், உங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்மைதான். கர்த்தர் எப்படி யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினாரோ, எப்படி இஸ்ரவேலின் மகிமையை அவர் திரும்பி வர பண்ணினாரோ, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லா மகிமையும் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு திரும்பி வரும்படியாக தேவன் செய்வார். எந்தெந்த காரியங்கள்லாம் இது இருந்திருந்தா நேரத்துக்கு நான் இருக்கிற நிலைமையே வேற, இது இருந்திருந்தா என் குடும்பம் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும், இந்த காரியம்லாம் ஏன் தான் என் வாழ்க்கையில் இல்லாமல் போச்சோ தெரியல, நல்லா தாங்க இருந்தோம், ஆனால் இந்த ஒரு விஷயம் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழித்து போட்டதுன்னு சொல்லி ஒரு வேலை எதெல்லாம் இழந்தது நிமித்தமாய் பாரத்திலே, வேதனையிலே, கலக்கத்திலே, கவலையிலே அமர்ந்திருக்கிறீர்களோ, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், மகிமையை திரும்பி வர பண்ணுகிற கர்த்தர், மகிமையை திரும்பி வர பண்ணுகிற கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இழந்த வெறுமையாய் உணர்கிற சகல பகுதிகளையும் அவர் மகிமையான அனுபவங்களாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்ம தேவன் எப்போதுமே வெறுமையை நிறைவாக்குறதுல அவர் வல்லுனருங்க, வெறுமையை நிறைவாக்குறதுல அவர் நிபுணர். ஏன் நம்ம சொல்ல போனால் இயேசுவோட அற்புதமே அவர் வெறுமையை நிறைவாக்குனது தான். வேதத்தில் இப்படி சொல்லுது, திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசு ஒரு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது வசனம் சொல்லுகிறது, மரியாள் இயேசுனுடைய தாய் ஓடி வந்து சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைவுபட்டுருச்சுப்பா. அந்த நாட்களில் யூத கலாச்சாரங்களில் இந்த திராட்சை ரசம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம், சந்தோஷத்திற்கு, கொண்டாட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரியம். அவங்க சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அவங்கள்ட்ட அப்படி சொன்னார், ஆனால் அவருடைய வேலை வந்தது. அவருடைய வேலை வந்தபோது நடந்த காரியம் என்ன தெரியுமா? வெறுமையாகவே இல்லை, குறைவாகவே இல்லை. கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்து அந்த வெறுமையை மகிமையான ஒரு அனுபவமாய் மாற்றினார். நான் சொல்கிறேன், இது தேவனுடைய நேரம், இது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நேரம். நான் சொல்கிறேன், அன்றைக்கு மரியாதை பார்த்து சொன்னார், என் வேலை நான் வரலன்னு. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த பிப்ரவரி மாதம் இது தேவனுடைய நேரம் உங்களுடைய வாழ்க்கையில். இட் இஸ் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் ஃபார் யுவர் லைஃப். இது தேவனுடைய நேரம் உங்களுடைய வாழ்க்கை, இது தேவனுடைய வேலை. இது வரைக்கும் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் சில நேர காலங்களை எடுத்துக்கொண்டு அவனுடைய எல்லா சதி திட்டங்களையும் அவன் செயல்படுத்தி கொண்டு இருந்திருப்பானே. ஆனால் இந்த மாதம் இது தேவனுடைய நேரம் உடைய வாழ்க்கையில், இந்த மாதம் இது தேவனுடைய வேலை உங்களுடைய வாழ்க்கையில். என்னவெல்லாம் வெறுமையாக்கப்பட்டு போனதோ, என்னவெல்லாம் குறைவாகி போனதோ, என்னவெல்லாம் இல்லாமையிலே இருந்ததோ, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற சகலமும் நிறைவாகும், சகலமும் பூரணமாகும், சகலமும் நிரம்பும், சகலமும் மகிமையாய் மாறும். ஆமென். இந்த வெறுமையான உணர்வு, அதாவது நான் வெறுமையாக இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அந்த உணர்வு எது நிமித்தமான மனுஷனுக்கு வருது தெரியுமா? 3 காரியம். 1, குறைவு வரும்போது மனுஷன் வெறுமையாக உணர்றான். 2வது, வாழ்க்கையில் சில காரியங்களை அழியும் போது, சில அழிவு ஏற்படும் போது அவன் வெறுமையாய் உணர்கிறான். 3வது, இழப்பு. இந்த சமாதானத்தை இழக்கும் போது, சந்தோஷத்தை இழக்கும் போது, இப்படிப்பட்ட சில காரியங்களெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இழக்கும் போது அவன் உணர்வது என்ன தெரியுமா? வெறுமை. ஹல்லேலூயா. குறைவு, அழிவு, இழப்பு. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களோட வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தில் ஏதோ ஒன்று இருக்கலாம், அல்லது இது 3மே கூட இருக்கலாம். ஆமாம் பாஸ்டர், என் வாழ்க்கையில் நிறைய குறைவு இருக்குது, என் வாழ்க்கையில் பல பகுதிகளை பிசாசு அழிச்சிட்டான், பல பகுதிகளில் பல காரியங்களை நான் இழந்துட்டேன், என் வாழ்க்கையில் எனக்கு தேவன் கொடுத்த நல்ல உறவுகளை நான் இழந்துட்டேன், என் பெற்றோரை நான் இழந்துட்டேன், என் கணவனை நான் இழந்துட்டேன், என் மனைவியை நான் இழந்துட்டேன், என் பிள்ளைகளை நான் இழந்துட்டேன், என் வேலை ஸ்தலத்தை நான் இழந்துட்டேன், என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச சில நன்மைகளை, சில சந்தோஷங்களை நான் இழந்துட்டேன், அது நிமித்தம் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப வெறுமையாக உணர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் இயேசு நாமத்தினால நான் உங்களை பார்த்து சொல்கிறேங்க, இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள், எல்லா அழிவுகள், எல்லா இழப்புகளையும் ஈடுகட்டுகிற தெய்வீக மகிமை, ஈடுகட்டுகிற ஒரு மகிமை உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் செயல்படும். இந்த பிப்ரவரி மாதத்தில் என் தேவன் நிச்சயம் உங்கள் லைஃப்பை ரெஸ்டோர் பண்ணுவார். எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்தித்தீர்களோ அத்தனை இடத்துலையும் தேவனுடைய நுழைவு, காட்ஸ் இன்டர்வென்ஷன். நான் இப்படி ஒரு வேர்டு நான் சொல்கிறேன் என் ஸ்பிரிட்லேருந்து, காட் வில் டேக் இனிஷியேட்டிவ். God will take initiative. உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தர் வந்து நின்று உங்கள் கையை பிடிக்கணும்ல, ஒரு குழியில் ஒரு மனுஷன் கிடக்கும்போது யாராச்சும் ஒருத்தன் இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து அவனுக்கு கையை நீட்டணும்ல. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் God will take initiative in your life. உங்கள் வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பார்.
கர்த்தர் வந்து கையை கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்கள் சூழலை மாற்றுவார். கர்த்தர் எங்கெல்லாம் நீங்கள் குறைவுபட்டீங்களோ, எங்கெல்லாம் சத்ரு உங்களை குறைவுபட வச்சானோ, சத்ரு, மனிதர்கள், உங்களுடைய சூழல்கள் எங்கெல்லாம் உங்களை குறைவுக்கு நேராய், அழிவுக்கு நேராய், இழப்புக்கு நேராய் உங்களை நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வெறுமையாய் உணர வைத்ததோ, அத்தனை காரியத்திலையும் கர்த்தர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து உங்களை தூக்கி நிறுத்துறதை நிச்சயமா அந்த மாசத்துல நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய எல்லா இழப்புகளும் மகிமையாய் மாறும், உங்களுடைய எல்லா குறைவுகளும் மகிமையாய் மாறும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா அழிவு மகிமையாய் மாறும், எல்லா வெறுமைகளும் மகிமையாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாகவே யாக்கோபுக்கு மகிமையை திரும்பி வர பண்ணின கர்த்தர், இஸ்ரவேலுக்கு மகிமையை திரும்பி வர பண்ணின கர்த்தர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் தேவன் மகிமையாய் திரும்பி வர பண்ணுவார். கமான், உங்க வாயை திறந்து சொல்லுங்க, உங்க சத்தத்தை திறந்து உங்க வாயை திறந்து உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு மகிமையை திரும்பி வர பண்ணினது போல, இஸ்ரவேலுக்கு மகிமையை திரும்பி வர பண்ணினது போல இந்த ஜோனத்தானுக்கு மகிமையை திரும்பி வர பண்ணுவார். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, என்னுடைய மகிமை எனக்கு திரும்பி வரும், என்னுடைய மகிமை எனக்கு திரும்பி வரும். வேதத்துல பார்க்கிறோம், நேபுகாத் நேச்சார் பெருமையினாலே கீழே விழுந்தான். பெருமையினால நான் கட்டின பாபிலோன் அடி விழுந்துட்டான் கீழே. ஆனா திருப்பியும் அவன் மனம் திருந்தி மனம் மாறி அவன் தேவனிடத்தில் ஒப்புரவான பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய மகிமை எனக்கு திரும்பி வந்தது, என்னுடைய மகிமை எனக்கு திரும்பி வந்தது. நான் இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்றேன், உங்களுடைய க்ளோரி திரும்பி உங்களுக்கு வருவதாக, உங்க மகிமை திரும்பி உங்களுக்கு வருவதாக. இந்த புதிய மாதத்துல எதெல்லாம் உங்க சக்தியால செய்ய முடியாதோ, எதெல்லாம் உங்க சம்பாத்தியத்தால செய்ய முடியாதோ, எதெல்லாம் உங்க பலத்தால செய்ய முடியாதோ, எதெல்லாம் உங்க ஞானத்தால செய்ய முடியாதோ, எதையெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்ன மனிதர்களால செய்ய முடியாதோ, அத்தனை காரியத்தையும் உங்க மேல இறங்குற தேவனுடைய மகிமை செஞ்சு முடிக்கும். சகலவற்றையும் சாத்தியமாக்குகிற தெய்வீக மகிமை இந்த புதிய மாதத்துல உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதை நீங்கள் நிச்சயமா நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினால சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாமே மகிமையா மாறும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா வெறுமைகளையும் அவர் நிச்சயம் மகிமையை மாற்றுவார். ஏசாயா 10:27 சொல்லுது, அந்நாளில் உன் தோளில் நின்ற அவன் சுமையும், உன் தோளில் நின்ற அவன் சுமையும், உன் கழுத்து நின்ற அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். ஐ சீ இன் மை ஸ்பிரிட். கர்த்தர் இந்த புதிய மாதத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு புதிய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. வெறுமையை நிறைவாக்குகிற அபிஷேகம், வெறுமையிலிருந்து எழும்பி வருகிற ஒரு அபிஷேகம், குறைவிலிருந்து எழும்பி வருகிற ஒரு அபிஷேகம், அழிவிலிருந்து மறுசீரமைக்கிற ஒரு அபிஷேகம், இழப்பை ஈடுகட்டுகிற ஒரு அபிஷேகம் இந்த புதிய மாதத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருகிறது. காரணம் வசனம் சொல்கிறது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, அனாயிட்டிங் டெஸ்ட்ராய்ஸ் யோக். இப்படி சொல்லல, அனாயிட்டிங் பிரேக்ஸ் யோக்குன்னு சொல்லல. நல்லா கவனிங்க, தேர் இஸ் a major difference between break and destroy. உடைப்பது என்பது வேறு, முறிப்பது என்பது வேறு. உடைத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்தை உடைச்சோன்னா இது இந்த பொருள் தான்றது தெரியும். அப்படின்னா என்ன, தடையும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் முறிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை முறிக்கிறதுனா சுத்தமாக ஒரு விஷயத்தை முறிச்சாச்சு அப்படின்னா அது என்னன்னே தெரியாது. என்ன தெரியுமா கர்த்தர் சொல்ல வராரு, உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிசாசு உன்னை சுமை சுமக்க வச்சானோ, எங்கெல்லாம் உன்னை வெறுமையாக்கினானோ, எங்கெல்லாம் உன்னை அழிச்சானோ, எங்கெல்லாம் உன் வாழ்க்கையை உடைச்சானோ, தடயமே இல்லாத அளவுக்கு அதை மறுசீரமைக்கிற அபிஷேகத்தை இந்த புதிய மாசத்துல நம்ம மேல வைக்கிறேன்றார். அபிஷேகம் நுகங்களை உடைக்கும்னு சொல்லலைங்க, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். என்ன தெரியுமா சொல்ல வராரு, கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுவாரானால் உன்னுடைய வெறுமை இருந்த இடம் தெரியாத அளவுக்கு போகும். உன்னுடைய வெறுமை இருந்த தடயமே தெரியாது. அதுதான் உடைக்கிறதுக்கும் முறிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதுதான், ஒரு விஷயத்தை உடைச்சா இந்த விஷயம் தாண்டா, இதை ஒட்ட வச்சா சரியாயிடும், இந்த விஷயம் தாண்டா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு காரியத்தை முறிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை இப்படி உடைச்சாச்சுன்னா இது இந்த மரக்கட்டை தான்ப்பான்னு சொல்லிடலாம். அதே மரத்தை நஞ்சா முறிச்சாச்சுன்னா இந்த கரும்பு மிஷினில் விட்டு எடுக்கிற மாதிரி மரத்தை நசுக்கி முறிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த வசனத்துக்கான சரியான அர்த்தம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் மேலே தேவனுடைய அபிஷேகம் வரும்போது அவனுடைய கடந்த வாழ்க்கையில் எவ்வளவு சுமை இருந்தாலும் எவ்வளவு நுகம் இருந்தாலும் தடயம் காணாத அளவுக்கு அதை அழிக்கக்கூடிய வல்லமை தான் ஒவ்வொரு மனிதன் மேலே இறங்குற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் வைக்கிற அபிஷேகத்துக்கு இருக்கிற வல்லமை. நான் விசுவாசிக்கிற இந்த புதிய மாசத்துல தேவன் அப்படி ஒரு அபிஷேகத்தை உங்க மேல வைக்க போறார். இத்தனை நாள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்ததெல்லாம் வெறுமையின் தடையும், இழப்பின் தடையும், அழிவின் தடையும், சமாதானமின்மையின் தடையும், இதெல்லாம் தானே உங்க வாழ்க்கையில உண்மையா இருந்தது. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தா கூட இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க கடந்த வாழ்க்கையை மாற்றுவார். நான் இயேசு நாமத்துல டிக்ளேர் பண்றேன். இந்த புதிய மாதத்துல நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க லைஃப் இப்படி மாறுவதாக. கடந்த காலத்தை யோசிச்சு பார்த்தா கூட ஞாபகம் மாட்டேதுங்க. இந்த நிலையிலேங்க நான் இருந்தேன், இப்படிப்பட்ட சூழலை நான் இருந்தேன்
இருந்தேன் அப்படின்னு சிந்திய கூட முடியாத அளவுக்கு தேவனை கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை, ஒரு பெரிய வளர்ச்சியை, ஒரு புதிய பெருக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். தரணும், இயேசுவின் நாமத்தில் தந்து தான் ஆகணும். அதுக்கு தான் அவர் மரித்தார், அதற்கு தான் அவர் ரத்தம் சிந்தினார். நீங்கள் நல்லா இருக்கணும் தாங்க இயேசு சிலுவை எடுத்தார். வசனம் அப்படி தான் சொல்லுது. தலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லாவற்றிலேயும் வளர்றவர்களாக இருக்கும்படிக்கு, தலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லாவற்றிலேயும் நாட் ஒன்லி ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் பீயிங், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலேயும்னா எல்லாத்துலேயும் தான். நீங்கள் எல்லாத்துலேயும் வளரணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருன்றது தான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அதனால நான் அந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வெறுமையாக உணர்ந்தாலும் சரி, இல்லை உங்கள் மாம்ச வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை வெறுமையாக உணர்ந்தாலும் சரி, வசனம் சொல்லுது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஹல்லேலூயா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையுமே அவருடைய திவ்ய வல்லமை தருகிறதுன்னு தான் பேதுரு எழுதி வச்சிருக்கிறார். ஸோ ஆண்டவர் என்னைக்குமே உங்களுக்கு தர விரும்புறதெல்லாம் வெறும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க. உங்களுடைய ஃபிசிக்கல் லைஃப், உங்களுடைய மாம்சீக வாழ்க்கையிலும் நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் தேவனுடைய விருப்பம். உங்களுடைய வாழ்க்கையின் முழு பகுதிகளுமே, உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இம்மூன்றிலுமே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிலேயும் நீங்கள் வளர வேண்டும் என்று தேவனை கர்த்தர் விரும்புகிறார். எனவே நான் உங்களை பார்த்து சொல்றேன், இவை மூன்றிலும் முன்னேறுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த புதிய மாசத்துல உங்க மேல வைக்க போறாரு. அந்த அபிஷேகத்தினால உங்க வாழ்க்கையின் சகல நுகங்களும் முறிய போகிறது. கமான், சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரோமர் 12:19 சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஹல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். என் கூட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் பதில் செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, என் தேவன் பதில் செய்கிற கர்த்தர். ஆக்சுவலி தமிழ் பைபிள்ல நானே பதில் செய்வேன்னு போட்டிருக்கு, நானே பதில் செய்வேன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஐ வில் ரீபே இட். ஐ வில் ரீபே இட். நான் சொல்லிட்டா, வாட் எவர் யூ லாஸ்ட், என்னவெல்லாம் இழந்தீங்களோ, என்னவெல்லாம் இடத்துல இருந்து திருடப்பட்டதோ, எவ்ரிதிங் காட் வில் ரீபே இட். எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுப்பார், எல்லாவற்றையும் அவர் திரும்ப கட்டுவார். நீங்கள் கட்ட முடியாததை அவர் கட்டுவார். பிசாசு உங்கள்கிட்ட இருந்து பச்சித்ததெல்லாம் திருப்பி உங்கள் கையில் கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். பைபிளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆபிரகாம் அவனை கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை காட்டுற தேசத்துக்கு போனோடனே அவன் பயணத்தை ஆரம்பிச்சிட்டான். ஒரு தேசத்தில் கொடிய பஞ்சமாக இருக்குன்றதுனால அவன் எகிப்து தேசத்தை நோக்கி போகிறான். அங்கே பார்த்தா அபிமெலக்குன்ற ஒரு ராஜா. அந்த அபிமெலக்குன்ற ஒரு ராஜாவை பார்த்தோன்னே இவனுக்கு தெரியுது, அங்கே இருக்கிற மனுஷர்கள்லாம் ரொம்ப கொடியர்கள், அங்கே இருக்கிற மனுஷர்கள்லாம் சரியில்லைன்னொடனே இவன் ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. தப்பு பண்ணது ஆபிரகாம் தான். நல்லா கவனிங்க, தப்பு பண்ணது ஆபிரகாம் தான். ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து சொல்கிறான், அங்கே போயிட்டு தயவுசெய்து நீ என் மனைவின்னு சொல்லிடாத, நீ மனைவின்னு சொல்லிட்டனா என்ன கொண்டுருவாங்க, அதனால் அங்கே போய் நீ வந்து என்னோட தங்கச்சின்னு சொல்லிடுன்ட்டான். இவன் தங்கச்சி அதே மாதிரி போய் அந்த அம்மா சொல்லவும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இதுதாண்டா நம்ம கிடச்சிருக்கிற ஒரு நல்ல பொண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணை தூக்கிட்டான். யாரை? சாராவை தூக்கிட்டான். சாராவை தூக்கி கொண்டு போய் வச்சா கர்த்தர் சும்மா இருந்தார் நினைக்கிறீங்களா? நான் சொல்லிட்டா, நம்ம தேவன் எந்த அளவுக்கு அவர் நல்லவர் அப்படின்னா, ஒருவேளை ஒரு சில நேரத்தில் நீங்கள் தப்பே பண்ணாலும், நான் சொல்கிறத கவனிங்க, ஒரு சில நேரத்தில் பயத்து நிமித்தம் வேற வழி இல்லாமல் சில காரியங்களை நீங்கள் தவறுதலாகவே செய்திருந்தாலும், நான் சொல்லிட்டா, என் தேவன் என்றைக்குமே உங்கள் செயலை பார்க்குறவரில் உங்கள் மனதை பார்க்குற தேவன். மனுஷன் என்றைக்குமே செயலை பார்ப்பான், ஆனால் தேவன் என்றைக்குமே மனதை பார்ப்பார். இவன் ஏன் அதை தப்பை செஞ்சான், இவன் எதனால இந்த காரியத்தை அவன் செஞ்சுட்டான், அவன் பயந்துருக்கிறான், அவன் வந்து ஒரு பெரிய தேவையில் இருந்திருக்கிறான், ஒரு பெரிய கலக்கத்தில். இன்றைக்கி நான் சொல்லிட்டேன், ஆக்சுவலி இன்றைக்கி பல பேர் இந்த கடனில் விழுறது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் போய் ஒரு கடனை வாங்கியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் கடன் பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கடன்காரன் வந்து நெருக்கும்போது பயத்து நிமித்தம் எங்கடா வந்து வீட்டு வாசலில் நின்று கத்திடுவாங்களோ, இல்லை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற பயத்து நிமித்தம் போய் அதிக வட்டிக்கு கடன்களை வாங்கி திருப்பியும் அதில் விழுந்து இப்படி கடன் மேலே கடன் பட்டு நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு பயத்து நிமித்தம் இல்லை ஏதோ ஒரு சூழல் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டு தான் உணர்றீங்களா? ஒருபோதும் என் கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவரல்ல. உங்களுடைய இழப்பிலும் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய தவறையும் மறுசீரமைத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். காரணம், நான் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 20:3 இப்படி சொல்லுது, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். நான் இயேசு நாமத்தில் நான் இப்படி உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த மாதத்தில் என்னெல்லாம் உங்களை த்ரெட்டன் பண்ணிச்சோ அதெல்லாம் தேவன் த்ரெட்டன் பண்ணுவார். எதெல்லாம் உங்களை பயமுத்துச்சோ இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் போய் அதெல்லாம் பயமுத்துவார். உங்களை பயமுத்திய எல்லா சூழல்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பயப்படும். காரணம், கர்த்தர் உங்களோடு துணை நிற்பதை
அந்த காரியங்கள் பார்க்கும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தருங்க என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, போய் அந்த அபிமெலேக்கோடு தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். நடந்த சம்பவம் என்ன? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து இந்த அபிமெலேக்கு கேட்கிறான், நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? அவன் கேட்குற வார்த்தை அதுதான், நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய். அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அவன் சொல்றான், செய்யத்தகாத காரியங்களை நீ எனக்கு செய்தாயே என்றான். ஹல்லேலூயா. செய்யத்தகாத காரியத்தை நீ எனக்கு செய்தாயே. எவன் ஒருத்தன் ஆபிரகாமோட மனைவியை எடுத்தானோ இப்போ அவன் வந்து சொல்கிறான், செய்யத்தகாத காரியத்தை நீ செஞ்சிட்டப்பா, நீ எதுக்குப்பா நீ இப்படி செஞ்ச அப்படின்றான். ஸோ அந்த இடத்த நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவீர்கள் என்றும் நான் நினச்சேன். இப்படி நான் நினச்சதுனால தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன் அப்படின்றான். நடந்த காரியம் என்ன தெரியுமாங்க ஆச்சு? உங்கள் வசனம் சொல்லுது, அப்பொழுது அபிமெலேக்கு ஆடுகளையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் ஆபிரகாம் கொடுத்து அவன் மனைவியாகிய சாராயும் இடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு உண்பதாக இருக்கிறது. என் தேசம், நாடே கொண்டு வந்து வச்சிட்டாங்க, நாடே கொண்டு வந்து வச்சிட்டான். அதாவது ஆபிரகாமோட மனைவியை தூக்குனா நடந்த சம்பவத்தை பாருங்க. ஆபிரகாமோட மனைவியை திருடுனா, இப்போ ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஒரு வெறுமை, கர்த்தர் அதை எப்படி மறுசீரமைக்கிறார் பாருங்க. மறுசீரமைக்கணும்னு என்ன செஞ்சுருக்கணும்? அவன் இழந்த மனைவியை மட்டும் திருப்பி கொடுத்துருக்கணும். ஆனால் இல்லை, இங்கே பாருங்க வசனத்தை கவனிங்க. அவன் தூக்குனது வெறும் மனைவியை மட்டும்தான். ஆனால் இப்போ கர்த்தர் எப்படி கொண்டு வந்து சீனை வைக்கிறாரு பாருங்க. தேசத்தையே கொடுக்குறான் கொண்டு வந்து. மனைவியை மட்டும் தரல, மனைவியை அமைச்சு விட்டுட்டு ஆபிரகாம் சொல்கிறான், என் தேசம் உன் முன்னாடி இருக்கு, உனக்கு போய் எங்கே இருக்கணுமோன்னு இருந்துக்க, உனக்கு என்னத்தை நீ எடுத்துக்கணுமோன்னு எடுத்துக்க. கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணார்னா இப்படி தாங்க நடக்கும். கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணானா, கர்த்தருடைய மகிமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இழந்தது வராது கையில். நீங்கள் சிந்திக்காதது, யோசிக்காதது, நீங்கள் நினைக்காத அளவுக்கு தேவனுடைய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் மறுசீரமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதனால தான் சொல்கிறேன், குறைவுகள் நடுவில் தேவனை விட்டு தூரம் ஓடிடாதீங்க, இழப்புகள் நடுவில் தேவனை விட்டு தூரம் ஓடிடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் சில வறுமைகள் வரும்போது, சில நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களை அழுத்தும் போது, எங்கடா இந்த தேவன் அற்புதத்தை செய்ய போறாரு, எங்கடா? ஏன்னா பிசாசு அப்படி தான் பேசுவான். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது உனக்கு எப்படி இந்த பிரச்சனை வருது? நீ தேவன் ஆராதிக்கும் போது உனக்கே அந்த பாட்டு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. எங்கே உனக்கு தேவன் அற்புதம் செய்கிறார், எங்கே உனக்கு தேவன் விடுதலை தராரு? இப்படிலாம் தொடர்ந்து அவிவிசுவாசத்தை உள்ள விதைச்சிக்கிட்டே இருப்பான். நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாய் நாம் பற்றியிருப்போமானால் நாம் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். தேவனுடைய பங்கு எப்போ நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுது தெரியுமா? நான் உங்களப்பா சொல்கிறேன், ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை கர்த்தர் செய்வாரா? செய்வார். கர்த்தர் மறுசீரமைப்பாரா? மறுசீரமைப்பார். இந்த வருஷத்தில் என்னுடைய செய்கைகளும் வாழ்க்கையில் பார்ப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரா? கண்டிப்பாக அவர் செய்கை எனக்கு காட்டுவார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதத்தில் எனக்கு காட்டுவார். அதுலேயும் இந்த பிப்ரவரி மாதம் என்கிட்ட அதுலேயும் இந்த பிப்ரவரி மாதம் இப்போ என் கூட பேசிகிட்டு இருக்கிறார். என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு? என் வெறுமையில் செயல்படுறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, உன் வெறுமையை நான் மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ இந்த மாதம் என் வெறுமை மாறுகிற மாதம், இந்த மாதம் என்னுடைய வெறுமை மகிமையாய் மாறுகிற மாதம். எப்படி ஆபிரகாமுடைய இழப்பை கர்த்தராகிய தேவன் அவன் சிந்திக்காத விதத்திலே அதை ஈடுகட்டினாரோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் இழந்திருக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நான் சிந்திக்காத அளவுக்கு, என்னுடைய எண்ணங்களுக்கு எட்டாத அளவுக்கு என் தேவன் மறுசீரமைப்பார் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வார். ஏன் தெரியுமா? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு சங்கீதம் 103:6 சொல்லுதுன்னா, அவர் ஒடுக்கப்பட்ட யாவருக்கும், அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் ஒரு நீதியின் நியாயத்தை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை ஒடுக்கப்படுறீங்களா? சில காரியங்கள் உங்களை ஒடுக்குதா, போட்டு ரொம்ப ஒழுங்காக சாப்பிட முடியல, தூங்க முடியல, எந்த ஒரு காரியத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால் சில காரியங்களை செய்ய முடியாத அளவுக்கு ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கா? நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ இந்த மாதத்தில் கர்த்தருடைய நீதியும் நியாயமும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிப்பட்டே தீரும். எரேமியா 30:17 சொல்லுகிறது, உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயர் சூட்டினபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன். உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி. உன்னெல்லாம் யார் விசாரிக்க போறா? நீலாம் இருக்கிறதே வேஸ்ட்டு, நீலாம் எதுக்கு நீலாம் இருக்கிற அப்படின்னு உங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்களா? தள்ளி வச்சிட்டாங்களா? உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் இல்லாதது நிமித்தம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், மை காட் இஸ் அ ஹீலர். மை காட் இஸ் எ ஹீலர். அவர் சுகப்படுத்துகிற தேவன். உடைந்த உறவை சுகப்படுத்துகிறவர், உடைந்த வாழ்வை சுகப்படுத்துகிறவர், உடைந்த அனுபவங்களை சுகப்படுத்துகிறவர், உடைந்த உணர்வுகளை சுகப்படுத்துகிறவர், உடைந்த இருதயங்களை சுகப்படுத்துகிறவர். அவர் சுகப்படுத்துகிற தேவன். இந்த மாதத்தில் எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி உடஞ்சி போயிருக்கிறீங்களோ
அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை எல்லாம் மாற்றி உங்கள் இருதயத்திலே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து தாவீது சொல்கிறாரு பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஆங்கில வேதாகம் போட்டிருக்கு ஆத்துமாவை தேற்றுகிறாருன்னு போடலைங்க, ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல். என் ஆத்துமாவை மறுசீரமைத்து, என் ஆத்துமாவை மறுசீரமைத்து சொல்கிறேன். நாட் ஒன்லி யுவர் ஸ்பிரிட், உங்கள் ஆவியை மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாவை, உங்களுடைய சரீரத்தை, எல்லா வாழ்க்கையின் பகுதிகளையும் என் தேவனை கர்த்தர் இந்த மாதத்தில் மறுசீரமைத்து உங்களை வெறுமையிலிருந்து உங்களை மகிமைக்கு என் தேவனை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு போவார் என்று நான் நம்புகிறேன். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது. என்ன மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்? ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிறேன்னு சொல்கிற அந்த எல்லா கடினமான பாதைகளையும் ஏற்கனவே வேதத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள், வேதத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் கடந்து போயிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையின் முடிவெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே அதே வெறுமையான முடிவாய் அல்ல. அவர்கள் கடந்து போன எல்லா வெறுமையான அனுபவங்களையும் என் கர்த்தர் மகிமையான முடிவாய் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெறுமையான அனுபவங்களிலே கடந்து போனாலும் அந்த வெறுமையான அனுபவங்கள் ஒரு மகிமையான முடிவாய் அவர்கள் வாழ்க்கைக்கு மாறினது. என கர்த்தர் அதை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்தார். அப்படி வேதத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 126:1 அவங்க சொல்கிறாங்க, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காணுகிறவர்கள் போல இருந்தோம் அப்படின்றாங்க. சரியா? அப்படின்னு என்ன? கனவு பார்க்குற மாதிரி இருந்துச்சான். கனவு பார்க்குற மாதிரி நமக்கெல்லாம் கனவு வரும் பாருங்க. சில நேரத்தில் நைட்டு தூங்கும்போது அப்படியே பெரிய காரில் போகிற மாதிரி, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, பெரிய பங்களாவில் இருக்கிற மாதிரி, ஏதோ வெளிநாட்டில் நிற்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வருதானேன்னு தெரில, வரணும் இயேசு நாமத்தினால. நமக்கெல்லாம் கனவு இருக்கும்ல. சில பேருக்கு நைட்டில் கனவு வரலன்னா பகல் கனவு வருமே, இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்னு. இந்த பகல் கனவு வருதில்ல, அப்படி தான் இருந்துச்சான். அப்படியே கனவு பார்க்குற மாதிரி இருந்துச்சான் கர்த்தர் சிறையிருப்பை திருப்புறத. இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் இந்த அனுபவம் உங்களுக்கு நிஜமாக மாறட்டும். இந்த அனுபவம் உங்களுக்கு நிஜமாக மாறட்டும். உட்காந்து சும்மா சேரில் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தோங்க. யோசித்து முடித்த பிறகு ஒரு ஃபோன் கால் வந்தது. கர்த்தர் அதை அப்படியே உண்மையாக எங்களுக்கு மாற்றினார். நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், இப்படி ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே என் பிள்ளைக்கு. நான் நினச்ச மாதிரியே கர்த்தர் அந்த வேலையை என் பிள்ளைக்கு கொடுத்தார். நான் இப்படி யோசித்தேன், இந்த இடத்த வாங்கினா நல்லா இருக்குமே, இந்த ஒரு காசு கையில் வந்துருச்சுன்னா இந்த இடத்த வாங்கியிருக்கலாமே, இந்த காரியத்தை செஞ்சிடலாமே, இந்த விஷயத்தை முடிச்சிருக்கலாமே, என் சரீரம் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் நல்லா ஓடி இருப்பேனே, நான் ஒடியா இருந்திருப்பேனே, இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பேனே நான் நினச்சேன். அன்று இரவே ஒரு தெய்வீக சுகம் என் சரீரத்திற்குள் வந்தது. அன்று இரவே ஒரு அற்புதம் என் பொருளாதாரத்தில் ஏற்பட்டது. அன்றே கர்த்தர் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில, தேவன் என் ஊழியத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார்னு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்களோ, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாங்களோ, இது உங்களுடைய நிஜமாய் மாறுவதாக. சொப்பனம் பார்த்த மாதிரி, கனவு பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறட்டும். கர்த்தர் செஞ்சாருன்னா அது அப்படி தான் அங்கே இருக்கும். நான் அப்படி உங்களை அப்பா சொல்கிறேன். இன்றைக்கி நான் ரீசெண்ட் டேஸில் ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன். ஊசினாலே இன்றைக்கும் அலறாத ஆள் இருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? ஊசின்னு சொன்னாலே யாருக்காக இருந்தாலும் டாக்டர் அந்த ஊசியை பக்கத்தில் கொண்டு வரும்போது ஒரு ஜெர்க்கு வாங்க தான் செய்யும். அப்படி தான் இல்லை, ஏன்னா அது குத்தும். ஆனால் நான் ரீசெண்ட் டேஸில் ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பீடியாட்ரிஷியன், இந்த குழந்தைகளை பார்க்குற மருத்துவர் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு அப்படியே விளையாட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறார். அந்த குழந்தை அப்படியே அங்கிட்டும் டைவர்ட் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் சரக்கனுடைய ஊசியை குத்தி, அதுக்கு அது பக்கம் திரும்பவே இல்லை. ஆனால் குத்தி அடுத்து ஒரு 2 செகண்டில் இன்ஜெக்ஷன் இறக்கிட்டு எடுத்துட்டார். என்ன மருந்தை கொடுத்துக்கணுமோ அந்த மருந்தை கொடுத்துட்டு எடுத்துட்டார். அதை பார்க்கும்போது தான் நான் நினச்சேன், செலுத்த வேண்டியதை ஒரு செகண்டில் டைவர்ட் பண்ணி அதாவது பெரியவங்களை கூட பேர் பண்ணிப்பாங்க, குழந்தைங்களெல்லாம் ஊசி வச்சு குத்துனோன்னா என்ன லெவலில் அழுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, அவர் அதில் அவர் ஒரு நிபுணராக இருக்கிறார். அதாவது தங்கிட்ட வர குழந்தைங்க அழுவே விட மாட்டுறார். நீங்களாம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல அந்த காரியத்தை. தங்கிட்ட வர குழந்தைங்க அழுவே மாட்டேது. அதுங்களை பல விஷயத்தை காட்டி டைவர்ட் பண்ணி டக்குன்னு ஊசியை குத்தி எடுத்துடுறாரு. அதை பார்க்கும்போது நான் நினச்சேன், ஒரு உலக ஞானத்தை வச்சிருக்கிற ஒரு மனுஷன், ஒரு உலக இந்த தாளந்து, இந்த அறிவு, இந்த ப்ராக்டிஸ் வச்சிருக்கிற ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வழியே தெரியாத அளவுக்கு ஒரு கண்ணை மூடி திறக்கிற கேப்பில் ஒரு ஊசியை குத்தி எடுக்க முடியும். அப்படின்னா இதை பேசும்போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் ஒரு சொப்பனம் பார்க்குற மாதிரி, கண்ணை மூடி திறக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியாதா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்ன்றார். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்.
வசனம் சொல்லுது, அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர்ல அப்படிதான் எழுதுறாரு, அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த தகப்பன் வந்து சொல்றான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஏதாச்சும் செய்ய முடியும்னா செய்யுங்க ஆண்டவரேன்றான். ஆண்டவர் நான் பார்த்துட்டு சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்க கூடன்னு ஆகும். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் நம்புறீங்களா? சொப்பனம் பார்க்குற மாதிரி என் வெறுமை மாறப்போகுது. கனவு காண்ற மாதிரி என் வாழ்க்கையில் இழந்த மகிமை திரும்பி வரப்போகுது. கனவு காண்ற மாதிரி என் கடன் அடைய போகுது. கனவு பார்க்குற மாதிரி என் வியாதிகள் நீங்கி நான் புதிய மனிதனாக நான் மாறப்போகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? கனவு காண்ற மாதிரி என் ஊழியம் வளரப்போகுது. நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் விசுவாசிங்கன்னா அது ஆகும். நீங்கள் விசுவாசிங்கன்னா அது நடக்கும். காரணம், விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை நிஜமாக்க ஒரு வல்லவராய் அவர் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு யார் சொல்லிட்டாங்கன்னா, புறஜாதிகள் சொல்லி கொண்டார்கள். நான் விரும்புகிறேன், நான் ஜெபிக்கிறேன், இந்த நாகும் 2:2 இயேசுவின் நாமத்தில் அடுத்த 28 நாளில் உங்கள் லைஃப்பில் அது நிறைவேறணும். புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்களை பார்த்து பேசணும். என்னப்பா நடந்துச்சு? போன மாதம் இப்படி இருந்தேன், இந்த மாதம் என்ன ஆச்சு? கடன் மேலே வந்துட்டேன், கடன் ஒரே உங்கள் வீட்டில் ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது, ஒரே ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்வாராங்க. மரியாள் சொன்னாங்க பாருங்க, வல்லவர் மகிமையான காரியங்களை செய்தார்ன்ற வார்த்தையின்படியா வல்லவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். யோபு சொன்னது போல, நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த மாசத்துல அவர் என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் வெறுமையை நிறைவாக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறார். சொல்லுங்க, தேவனுடைய எண்ணம் இந்த புதிய மாதத்துக்கு என் வெறுமையை நிறைவா மாத்த போறது, என் வெறுமையை மகிமையா மாத்த போறது. எங்கெல்லாம் வாழ்க்கையில வெறுமை இருக்கோ அத்தனை காரியத்தையும் மகிமையா மாத்தி, நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, ஊர் அதை சொல்ற அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வெளியே இருக்கிற புறஜாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை, உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற வித்தியாசங்களை, உங்க வாழ்க்கையில உண்டாகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான அற்புதங்களை, வெளியரங்கமான கிரியைகளை இந்த புதிய மாதத்துல உங்க வாழ்க்கையில அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையின்படியே எல்லா வெறுமையிலிருந்து மகிமைக்கு உங்களுடைய வாழ்க்கை திரும்புவதாக. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். I want to bless you all. எல்லாரும் கண்களை மூடி, பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. கடந்த மாதம்லாம் எங்களை அற்புதமாக காத்து, எங்களுக்கு சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தையின்படியாய் வெறுமையாக்குகிறவர்களை வெறுமையாக்கி அவர்கள் திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல் கர்த்தர் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவார் என்கிற இந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, எங்கெல்லாம் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில அவர்கள் வெறுமையாய் அவர்கள் உணர்கிறார்களோ, எங்கெல்லாம் சத்துருவோட வாழ்க்கையில சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, சுகத்தை கெடுத்து போட்டானோ, இயேசுவின் நாமத்தினால் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருகிற கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில மகிமையான அனுபவங்களை இந்த மாதத்தினர் கட்டளையிடுவீராக. எல்லா வாழ்க்கையின் சிறுமைகளும் வெறுமைகளும் மகிமையாய் மாறுவதாக. மகிமையான அனுபவங்களை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்ய நீர் வல்லவர். நீர் அற்புதங்களை செய்ய நீர் வல்லவர். சொப்பனம் காணுவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்ப நீர் வல்லவர். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீர் நீதியையும் நியாயத்தை நீர் செய்கிற கர்த்தர், நீர் பதில் செய்கிற கர்த்தர். டாடி, யூ ஆர் a God who repays. அப்பா, நீர் எங்களுக்கு பதில் செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல எங்கெல்லாம் உங்க பிள்ளைகள் காரியங்களை இழந்து, ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை இழந்து, பொருட்களை இழந்து, செல்வாக்கை இழந்து, வேலைகளை இழந்து, சுகத்தை இழந்து, ஆண்டவரே, ஊழியங்களை இழந்து, அப்பா எந்தெந்த காரியத்தெல்லாம் அப்பா சமாதானத்தை, சந்தோஷத்தை, வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டதா நினைக்கிறாங்களோ எல்லாம் இயேசுவின் நாமத்துல 100 மடங்கு இந்த மாதத்துல மறுசீரமைக்கப்படுவதாக. அப்பா, அன்றைக்கு ஆண்டவரே ஒரு விதவை ஆண்டவரே தாங்கிட்டு இருக்கிற ஆண்டவரே ஒரு புடிமா ஒரு சொட்டு எண்ணெயை வச்சுட்டு தான் பிள்ளையானாலும் அதை சாப்பிட்டு செத்துடலான் இருந்த நேரத்துல உடைய ஊழியக்காரர் நீரை அனுப்பி அந்த வெறுமையை மகிமையாய் மாற்றின கர்த்தர் தாமே. இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்துல பிள்ளைகளுக்கு நீர் பேசிய அந்த வார்த்தையின்படியாகவே எல்லா வெறுமைகள் நிறைவாய் மாறுவதாக.
ஆண்டவரே, நகோமியை சொன்னா என்ன நகோமின்னு அழைக்காதீங்க, என்ன மாறான்னு அலைங்க, என்ன கசப்புன்னு அலைங்க, என்ன கசப்புன்னு அலைங்க. நான் அந்த தேசத்துக்கு நான் நிறைவுள்ளவளா போனேன், ஆனா இப்பயோ நான் வெறுமையான திரும்பி வந்திருக்கேன்னு சொன்ன அதே நகோமியோட வாழ்க்கையை ஆண்டவரே கடைசி அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஆண்டவரே எல்லாராலும், ஆண்டவரே அப்பா அங்கிருந்த எல்லாரும் அவளை பாக்கியவதி என்று சொல்லத்தக்கதாக, அவளை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லத்தக்கதாக அவளுடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் தாமே. ஒருவேளை இன்றைக்கு நகோமியின் அனுபவங்கள் வழியாய், ஆண்டவரே தவறுதலாய் எடுத்த சில முடிவுகளின் நிமித்தமாய், தவறுதலாய் செய்த சில காரியத்தின் நிமித்தமாய், இந்த ஆபிரகாமை போல வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவரே இழந்தோ அல்லது மாட்டிக்கொண்டு இந்த பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் உதவி செய்கிற கர்த்தர், எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர், விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர், இந்த புதிய மாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்கிற தேவனாய், ஆண்டவரே தூக்கி விடுகிற கர்த்தராய், பலப்படுத்துகிறவராய், மறுசீரமைக்கிறவராய் நீர் இவர்கள் வாழ்க்கையை செயல்படுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். செய்கிறதற்காய் நன்றி டாடி, நன்றி நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். சகலமும் மகிமை மாறுவதாக. இந்த நாகும் 2 இவர்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நிஜமாய் மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய செயலை அப்பா யாத்திராகம் 34:10 படியாய் கர்த்தரின் செய்கையை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் காணப்போகிறதற்காய் நன்றி சுவாமி. நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும், மகிமையான காரியத்தை நீர் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேரோட தேவனை கர்த்தர் பேசினாரு நான் நிச்சயம் நம்புறேன். இந்த நாள்ல நீங்க கேட்ட இந்த தீர்க்கதரிசன சத்தம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய தேவனுடைய சத்தமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா, இந்த ஊழியத்தை உங்களுடைய விதைகளால் நீங்கள் கனம் பண்ணுங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணணும் என்று சொன்ன கர்த்தர், இந்த ஊழியத்திற்கென்று விதைக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கரத்தையும் என் தேவனை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். உடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமே ஆனால் கீழே நீங்கள் பார்க்குற ஃபோன் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்கு சொல்ல மறக்காதீங்க. அதை கமெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை பர்சனல் மெசேஜாவோ அது எங்களுக்கு அனுப்புங்க. தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு இணைந்திருங்கள். இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அந்த நல்ல தகப்பன் அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார்.